மா வாப்பா நம்ம மளிகை சாமான் இறக்குங்கம்மா. நிறைய எழுதி கொடுத்துட்டீங்க போலமா இந்த வாட்டி. அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. கையே பத்தாம மாட்டிங்கலாம் வந்தம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை சாமான் தான் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கி வர சொல்லியிருந்தாரு கிட்ட, அதான் வாங்கி வந்துக்கிறாருங்கம்மா. வீட்டுல இருந்தாலே அம்மா எல்லா வேலையுமே லிஸ்ட் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி மளிகை சாமான் வாங்கணும், ரேஷன் போகணும், அப்புறம் காய்கறி வாங்கணும் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் ஒரு லீவுனாலே நம்ம வீட்டுல பரபரப்பா வேலைகள் நடந்துட்டே இருக்கும். அது அப்பதான் நம்ம வாங்கி வச்சுக்கினா தானே இப்ப ஒரு வாரம் ஃபுல்லா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் வாங்கி வந்து வச்சுக்கிறது. அதனால லீவுனாலே எல்லா வேலையும் முடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். அவங்க அப்பா இருந்தாருன்னா ரொம்ப அவ்வளவுதான் எதுவுமே கஷ்டப்படுத்த மாட்டோமா. எல்லாமே அப்பாவும் நானும் போயிடுவோம். அப்பா கொஞ்சம் எடுத்துப்பாரு, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவோம். அப்பாவே கூட வாங்கி வந்துருவாரு. அவரே கூட ஒரு சமயம் அவரே வாங்கி வந்துருவாரு. ரொம்ப அறிவிக்க விட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நான் ஏந்துக்கவே 11 மணி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையுமே அவங்க சமைச்சு வச்சுட்டு வேலைக்கே போயிடுவாங்க. அப்பெல்லாம் எழுந்து சாப்பிட்டு அப்புறம் அழகா விளையாடுங்க, நல்லா படுத்து தூங்குவாரு. இந்த வேலையாவே இருந்தது. இப்ப பாவம் 2 கைண்டு போகுது வேலைங்களேங்க லீவ் டைம்ல கூட. சரிம்மா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாமே கரெக்டா வாங்கி வந்திருக்கேன்னு பாத்துடலாமாம்மா? பாத்துடலாம்ப்பா. அம்மா வேற எது மறந்துன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போறாங்க போல. ஆமா, ஒரு சமயம் விட்டுட்டு வந்துருவாங்க. அப்புறம் நான் வேற பேர் மறப்பு போயிட்டு பிறகு ஞாபகம் வருது, இதை சொல்லாத போயிட்டுமே அதை சொல்லாத போயிட்டுமே. ஒரு சில சமயம் மாத்தி வாங்கி வந்துருவேன். அம்மா வந்து 50 கிராம் சொன்னாங்கன்னா நான் 150 கிராம் வாங்கி வந்துருவேன். அந்த மாதிரிதான் போன வாட்டி பாத்தீங்கன்னா 10 கிராம் போட்ட 15 கிராம் என்னமோ இந்த பூ அண்ணாச்சி பூ போட சொன்னா, அது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மூட்டையில 1/4 கிலோ வாங்கி வந்துட்டாப்ல. அது தெரியலமா எப்படி கொடுத்தாங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா எப்படியாவது போய் மாத்தி வானாமா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா அந்த பூவை வச்சு அவ்வளவு வச்சு என்னமா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நம்ம. சரிம்மா, இப்ப இத பாத்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. சரிம்மா. நம்ம ஒரு கவர் தான் குத்தாமிச்சு, அது நான் ஒரு சின்ன கவரு. ஆமாமா, அந்த வாசனை பொருள் எல்லாம் இருக்குல்லம்மா, இது சோப்பு லிக்விட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியா இருக்குமா. ஒருவேளை வாசனை எல்லாம் போய் சாப்பாட்டோட கலந்துடக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் ஒரு கவர் தானே கொடுத்துருந்தேன், இன்னொரு கவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர் எங்க இருந்து எடுத்துன்னு இந்த கவர் என் என்னோட பைக்லயே வச்சிருக்கோம் எப்பவுமே. அம்மா திடீர்னு வந்து ஈவினிங் கால் பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருக்கும் போது, ஒரு கிலோ தக்காளி வாங்கி வந்துடுறியா, தக்காளி இல்ல அந்த மாதிரி எதுனா வீட்டுல இருக்க பொருளுங்க வாங்கி வர சொல்லுவாங்கன்றதுக்காகவே எப்பவுமே வச்சிருப்பேன். அந்த மாதிரி வச்சிருந்ததுதான். நான் எப்பவுமே சாயங்காலத்துல எதுக்கு ஒரு போன் பண்ணுவேன் வரும்போது, பூ இருந்தா வாங்கினப்பா, தக்காளி சுத்தமா இல்லப்பா, இல்ல இந்த காய் வாங்கினப்பா, இந்த காய் வாங்கினப்பான்னு சொல்லுவேன். அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு பேக் இருக்காது. கடையில எல்லாம் பேக் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம். ஒரு சமயம் பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு கட்டி போற பேக்லயே போட்டுன்னு வந்துடுவாப்ல. அதனாலதான் ஒரு பேக் எப்பவுமே மடிச்சு வண்டியிலே வச்சுக்கப்பா, நம்ம அதுல போட்டு வாங்கி வந்துடும் சொன்னது வந்து வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த பேக்ல தான் நீ வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன இப்ப வாங்கி வந்தியா கரெக்டா எல்லாமே? உடச்சக்கடலை கேட்ட மாதிரி வாங்கி வந்துட்டேன். உடச்சக்கடலை கேட்டிருந்தேன். ஒரு 1/2 கிலோ நம்ம சட்னி எல்லாம் அரைப்போம் இல்லையா, சும்மா கூட எடுத்து சாப்பிடுவோம். நம்ம கடலை பருப்புமா இது? கடலை பருப்பா? 1 கிலோ. நீ உருண்டை குழம்பு கேட்டுன்னு இருந்தா நான் செய்யறேன். உருண்டை குழம்பு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கிட்ட. அம்மாவும் செய்யறோம்பான்னு இருக்காங்க, இன்னமும் செய்யாம இருக்காங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கமெண்ட் பண்ணாதான் அம்மா செய்யறாங்க. ரொம்ப நாளா கேட்டுக்கிறாரு, நானும் சரி தரப்பா செய்ய மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கேட்டாங்கப்பா நம்ம செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு செய்யறாங்க. அதனால எனக்காக வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உருண்டை குழம்பு வேணும்னு சொல்லிட்டு. சேமியா வாங்கினா சொல்லியிருந்தோம்மா. நம்ம கிச்சடி எல்லாம் செய்வோம் இல்லையா, பாயசம் செய்வோம், கிச்சடி செய்வோம், சேமியா ரவை போட்டு கூட கேசரி பண்ணுவோம். அதனால இது சேமியா வேணும்ப்பா ஒரு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சேமியா வந்து லூஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனா லூஸ்ல வந்து தரமாட்டேன்றாங்க. அதனால லூஸ்ல வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால தெரியலமா, இந்த வாட்டி லூஸ்ல தரமாட்டேன்ட்டாங்க. பாக்கெட்டா தான் இருக்குன்னாங்க. சரின்ட்டு பாக்கெட்டாவே வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்தாம்மா, நாட்டு சக்கரை கேட்டு இருந்தீங்க. ஆமாப்பா, நாட்டு சக்கரை கேட்டிருந்தேன். மிளகா வந்து தனித்தனியா வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு மிளகா, நீட்டு மிளகான்னு சொல்லிட்டு 100 கிராம் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம்மா. தாளிப்போம் இல்லையா, அம்மா தாளிச்சு இந்த மிளகாவை நடுவுல வைப்பாங்க. அதுக்காகவே குண்டு மிளகா சட்னி அரைப்போம், அதுக்கெல்லாம் சரி தேவைப்படும் சொல்லி ஒரு 100 வாங்கி வைப்பானிருந்தேன். நம்ம கரெக்டா வாங்கி வந்துட்டோமா? கரெக்டா தான் இருக்குதுப்பா. அவசரம் கொட்டிக்கிட்டே என்னப்பா? இல்லம்மா, நான் எடுக்கும் போதே அவங்க இந்தாங்கம்மா ரவை கேட்டிருந்தேங்கம்மா. அதான் கேசரி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சரி வாங்கி வைப்பா ஒரு 1/2 கிலோ ரவை வாங்கி வைப்பானிருந்தேன். முந்திரி ஒரு 150 கிராம். முந்திரி மட்டும் 150 கிராம் கேட்டிருந்தேங்கம்மா. எல்லாத்தையும் சாதம் எல்லாம் கிளறுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் முந்திரி எல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அது மட்டும் இந்த மாதிரி முந்திரி வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி பாதாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. பாதாம் வாங்கிட்டு சொன்னாங்கம்மா. இது எதுக்காக வாங்கிட்டு சொன்னேன்னா, அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் செய்ய போறா அப்படின்னு இருந்தாங்க. வெந்தய லட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை லட்டு எல்லாம் செய்யலாம், அதுக்குதான் இதெல்லாம் போட்டு செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இது வாங்கிட்டு தாப்பா 2 அப்படின்னு. முருங்கைக்கீரைல எல்லாம் லட்டு செய்வாங்களாமா? செய்வாங்கப்பா. இனிப்பா இருக்குமா? இனிப்பா இருக்கணும், இனிப்புலாம் போட்டு செய்யலாம். நான் முன்னாடி செஞ்சுட்டேன். அம்மா வந்து முருங்கைக்கீரை லட்டு சீக்கிரமே செய்வாங்க போல.
அதுதான் இதெல்லாம் வாங்கி வர சொல்லியிருந்தேங்கம்மா. நாங்கம்மா கடுகு நிறைய இருக்க மாதிரியே இருக்கேம்மா. கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுவீங்க தாளிக்கிறதுக்கு? நான் எப்பவுமே 1/4 கிலோ கடுகு வாங்கி வச்சுக்கேன்ப்பா. அப்படியாம்மா? 1/4 கிலோ கடுகு வாங்கி வச்சுட்டோம்னாக்கா நம்ம தேவை போடுறப்ப டப்பால போட்டு வச்சுக்கணும். அடிக்கடி வாங்க வேண்டாம், இதெல்லாம் அப்படியே கெட்டு போகாது. அதே மாதிரி நம்ம மளிகை சாமானும் அடிக்கடி வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மொத்தமா மாசம் 1.5 மாசம் கூட வந்துடும் இல்லம்மா நமக்கு? 1.5 மாசம் கூட வந்துருங்கம்மா, ஒரு 2 மாசம் கூட வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து லிஸ்ட் எழுதிட்டு அதை போய் வாங்கிட்டு வர்றது. இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிடும் இல்லையா, அதெல்லாம் கூட கொஞ்சம் அது மட்டும் இங்க பக்கத்துல வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொருளுங்கெல்லாம் வீட்டுல இருக்கு, அதனால தான் இப்போ தேவையானதை வாங்கியிருக்கிறோம். அடுத்து வந்து உளுந்து தாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். உளுந்து 1 கிலோ வாங்கி நான் சொல்லியிருந்தேங்க. மாவு 1 கிலோ உளுந்து. நாங்கம்மா இது பாவு வெல்லம். பாவு வெல்லம் ஒரு 1/2 கிலோ கேட்டிருந்தேன். எப்பவுமே ஏமா பாவு வெல்லமா கேக்குறீங்க? அதுதான்ப்பா நல்லா கலரா இருக்கும். கலருக்காக நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நானே யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஏன் எப்பவுமே பாவு வெல்லமா கேக்குறாங்க, மத்த வெள்ளம்லாம் இப்ப எப்போ வாங்குவாங்க அப்படின்னு யோசிப்பேன். சோ கலருக்காக தான் கேக்குறாங்க போல. கலருக்கு நல்லாவும் இருக்கும்பா. இது வந்து பச்சை பயிராமா? பச்சை பயிருப்பா. சின்ன வயசுல எல்லாம் அந்த பச்சை பயிரை வேக வச்சு சக்கரை போட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரா இருக்கும். ஏமா இப்பெல்லாம் அப்படிலாம் வாங்கி செய்ய மாட்டோம்? அப்பெல்லாம் சாப்பிட்டீங்களே என்னவோ, அப்ப நீ குட்டி வயசா இருக்கும்போது ஸ்கூல்லாம் விட்டு வருவீங்க இல்லையா, அப்ப வேக வச்சு அது மாதிரி டீஸ்பூன் சக்கரை போட்டு கொடுத்துருவேன். அப்ப இதுக்காகவே நானும் அதிகமா கொடுத்துட்டீங்க, எனக்கு கம்மியா இருக்கு அந்த மாதிரிலாம் சண்டை போட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிருக்கு. இது வந்து அதே தானேம்மா, இது பச்சை பயிர் தானே இதுவும்? இது சிறு பருப்புப்பா. நம்ம பொரியலுக்குலாம் போடுவோம் இல்லைம்மா, பருப்பு பாயசம் பண்ணலாம், சிறுபருப்பு போட்டு இந்த மாதிரி பொரியல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால வாங்கி வந்துட்டோம். நம்ம இது எவ்வளவு வாங்கிட்டு 1/2 கிலோ போடுங்கப்பா. தெரியலையம்மா, லிஸ்ட் பார்த்தா தான் தெரியுமா? 1/2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, ரெண்டுமே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தோல் எடுத்துட்டு இருக்காங்க, தோல் எடுக்காம அப்படியே இருக்கு. ஸோ இதுல வந்து தோல் எடுத்துட்டு 2ஆ உடைச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே பருப்பு தான். ஸோ இது வந்து கருப்பு காராமணியாமா? காராமணி இப்ப கருப்பு உளுந்து கேட்டிருந்தேன். கருப்பு உளுந்து ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம தனியா தம்மா வாங்கி வந்திருக்கோம். இதுதான் நான் 100 கிராம் சொன்ன, ஜாஸ்திக்கிற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? 100 கிராம் கேட்டேன், கொஞ்சம் தானே. அம்மா வந்து 100 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா கடையில வந்து 1/4 கிலோ போல வாங்கினாதான் தருவன்னாங்க. ஹோல்சேல் கடைன்றதுனால அந்த மாதிரி தரமாட்டேன்ட்டாங்க கொஞ்சம் தான். ஸோ 1/4 கிலோ வாங்கணுன்றதுனால வாங்கி வந்துட்டோம். சரி, அம்மா கிட்ட அப்படியே விட்டுலான்னு பார்த்தா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுதாம்மா இது இவ்வளவு அளவு இருக்கு? 100 கிராம்னா கொஞ்சம் தானே பாருங்க. 1 கிலோ பிரியாணி அரிசி வேணும். பிரியாணி அரிசி 1 கிலோ வாங்கி சொல்லிடுங்கம்மா. நம்ம கலர் மசாலெல்லாம் செய்வோம் இல்லையா, பிரியாணி செய்யவே இல்லை நம்ம. செஞ்சிடலாமா? அதுக்கப்புறம் சோம்புமா? சோம்பு காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதாம்மா. சோம்பு இடிச்சு போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக சரி சோம்பு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து 5 லிட்டர் கேன் கோல்டு வினர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வர சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம அப்படியே மாட்டிடுவோம், பைக்ல சைட்ல மாட்டி எடுத்துட்டு வந்துட்டோம்மா. சரிப்பா. இடியாப்பம் மாவு கேட்டிருந்தேனேப்பா. அந்த இடியாப்ப மாவு இல்லன்ட்டாங்கம்மா. போன ட்ரிப்பும் கேட்டோம், இல்லன்னு சொன்னாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில இடியாப்ப மாவு இல்ல, நம்ம வெளியில தான் வாங்கணும் போல. நம்ம இடியாப்பம் என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு வாங்கிக்கலாமாமா? சரிப்பா, அதுதான் வாங்கி வச்சுட்டு டக்குன்னு செய்ய தோணும், இல்லைன்னாக்கா அப்படியே விட்டுருவோங்கம்மா. நானும் சரி கேட்டிருந்தேன், போன வாட்டி கேட்டேன் இல்லைன்னு சொன்னாப்ல. சரிம்மா, இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாத்துலாமா? பாத்துக்கலாம். இதுல வந்து மங்கள்தீப் ஊதுவத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு. இது வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் இந்த மாதிரி வாங்கிட்டு ஒண்ணு அம்மா வந்து போட்டுப்பாங்க. ஒண்ணா ஊத்திக்கலாம் தேவைப்படும் போது சொல்லி இந்த மாதிரி வாங்கிக்கிறதுங்கம்மா. அப்புறம் வந்து சாமிக்கு தீபம் விளக்கு எண்ணெய் தான் 2 வாங்கி வந்திருக்கேன். சரிப்பா. அப்புறம் வந்து அம்மாம் சோப்புமா, இது 3 கேட்டிருந்தேன். அம்மாம் சோப்பு 3 கேட்டிருந்தீங்களா? அது ஒன்று எனக்கு இது 1 மாசத்துக்குலாம் வராதுங்கம்மா, காலி ஆயிடும். இப்போதைக்கு 3 வாங்கி வர சொல்லியிருந்தேன். இங்க கடையில நம்ம கிட்ட போய் பக்கத்திலே கடையில வாங்கிடுவோம். அதுவும் இல்லாம பழசு இருந்துச்சுனாலும் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்காக சரி 3 வாங்கி வர சொல்லியிருந்தேன். இது வந்து சோப்புமா, பவர் சோப்பு 5 கேட்டிருந்தேன். இப்போ நம்ம வாஷிங் மிஷின்ல எல்லா துணியுமே அம்மா போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் அப்படியே என்னமா சொல்லுவீங்க, அது போட்டா ஒரு மாதிரி ஆயிடும்னு. நம்ம கலர்லாம் போனாக்கா அதெல்லாம் பிடிச்சிக்கிது இல்லைங்கம்மா, கொக்கிலாம் மாட்டிக்கிறதுனால ஜாக்கெட்லாம் ரொம்ப வெளுத்து போயிடுது, வெள்ளையா மாறி போயிடுது. அதனால அது கொஞ்சம் துணியெல்லாம் அதே மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போறேன் அந்த துணியெல்லாம் கூட அம்மா வந்து கையிலே துவைச்சிருவாங்க. மிஷின்ல போட மாட்டேன் அந்த துணியெல்லாம். நம்ம ரொம்பவும் கலர் பிடிச்சிக்கிது, வெள்ளை அப்புறம் வெளுத்து போயிடுது, சுதுங்கி போன மாதிரி ஆயிடுது நல்ல நல்ல சட்டைங்கெல்லாம். அதனால அதெல்லாம் கையிலே துவைச்சு கொடுத்துருவேன். அதனால நம்ம சோப்பும் வாங்கி வச்சுக்கிட்டு சோப்பு சர்ப்பும் ப்ளஸ் வாங்கிடுவோம். சர்ப்பு வாங்கிக்கிறதுங்கம்மா, போட்டு கையில துவைச்சிக்கலான்ட்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள். இது போதுமாமா உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு? அதான்ப்பா, வீட்டுல எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி, மொச்சை, இந்த மூக்கல் எல்லாம் இருக்குது இல்லைங்கம்மா, அதெல்லாம் வீட்டுல இருக்கு. அதான் நான் பார்த்துட்டு அந்த டப்பால என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு, வேர்க்கல் எல்லாம் கூட இருக்குதுங்க. ஒரு நாள் போயிருந்தேங்கம்மா, அப்போ அரைவுக்கு இல்லாம நானே வாங்கி வந்துட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அதனால தான் இன்னைக்கு இது வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம். இவ்வளவுதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இதுதான் இது வரைக்கும் போதும்.
இப்ப என்ன நான் மறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏதோ மறந்துட்டேன் அப்படியும்பா உங்ககிட்ட சொல்ல இட்லி அரிசி எல்லாம் எப்பவுமே வாங்கிடுவோம் நம்ம. இட்லி அரிசி இல்ல போலயே. இட்லி அரிசி ஏது பாத்தீங்கன்னா மறந்துட்டோமோ? இல்ல 1 கிலோ இட்லி அரிசி இருக்குப்பா. இப்ப ரேஷன் அரிசிக்கு நான் போட்டுருவோம் இல்லையா, கொஞ்சம் தான் தேவைப்படும், அதனால தான்ப்பா எழுது. இது வரைக்கும் எவ்வளவு பாச்சுப்பா? இருங்கம்மா லிஸ்ட் எடுத்துடலாம்ப்பா. நானும் சரி பார்த்தேன் மேலே. சரி நான் படிச்சு வந்த விட பில்ல தான் பார்ப்பேன், எடுத்து எவ்வளோ ஆச்சு எது எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்பேன். பார்த்தா காணும். சரிம்மா, நம்ம வந்து முதல்ல 5 லிட்டர் கோல்டு வினர் கேன் இருக்குல்லம்மா, அது வந்து 900 ரூபாய்மா. 900 ரூபாய். முதல் நான் வாங்க சொல்ல கேன் வாங்க சொல்ல அது பாக்கெட் தகமா வாங்கிக்குவோம். 500 ரூபாய் இருந்துச்சு முதல் வாங்க சொல்ல. 900 ரூபாய் ஆயிடுச்சாப்பா? ஆமாம்மா. இது ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து பாதி கிழிஞ்சா மாதிரி இருக்குமா நமக்கு. என்ன தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதுமா மொத்தமா ரேட்டு. ஆமாப்பா. மொத்தமா வந்து 2745 ரூபாய் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து. கடலை பருப்புலாம் எவ்வளோப்பா? கடலை பருப்பு வந்துமா 1 கிலோ வந்து 90 ரூபாய் போட்டுருக்கு. நம்மளும் 1 கிலோ தானே வாங்கியிருக்கோம், 90 ரூபாய். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கேட்ட எல்லா பொருளுமே வாங்கி வந்தாச்சு. நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லாமே இருக்குதாமா? நான் கேட்டது எல்லாம் இருக்குதுப்பா. அம்மாவும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் மறந்துதான் வரல, நம்ம அதிகமாவும் எதுவும் வாங்கிட்டு வரல. இந்த வாட்டி கரெக்டா வாங்கி வந்துட்டோம்மா. வாங்கி வந்துட்டாங்க. எப்பவுமே எதனா ஒண்ணு மிஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எதனா வாங்க சொல்றது ஒண்ணு நான் மறந்துடுவேன், இல்லைன்னா வந்து மிஸ் ஆயிடும். எப்படின்னா அது மிஸ் ஆயிடும், அங்க வந்து எடுத்து வைக்கும் போது மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் 2வது போய் இந்த மாதிரி அந்த கடையில இது எடுக்கவே இல்லைண்ணா அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா அதிகமா போட்டுருவாங்க. ஸோ இந்த வாட்டி கரெக்டா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். லிஸ்ட்லயும் எல்லா பொருளும் இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல மளிகை சாமான் இந்த மாதிரி தான் வாங்கி நம்ம குக் பண்றது. அவ்வளவுதாங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.